ஏசப்பா நம்மளை எல்லா வகையிலுமே திருப்தியாகவே நடத்துவார். அவர் பிள்ளைகளை ஒரு குறையும் வைக்க மாட்டார். எப்பவும் நம்ம அவருடைய பிள்ளைங்கள் ஒரு உண்மையாக தேடுற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் சந்தோஷத்தை கொடுக்குற தேவனாக இருக்கிறார். உண்மையாக ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளணும். வேதம் கூறுகிறது உபாகம் கடைசி அதிகாரத்தில் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? வேதம் கூறுகிறது. இஸ்ரவேலே நீ பயப்படாதே அப்படின்னு அன்று சொல்லியிருக்கிறாரு. நாளையிலையும் திருப்தியாக்கி நடத்திடுவார்ங்கிற பாடல் படிப்போம். ஏதாவது எனக்கு ராகம் தெரியுதோ இல்லையோ, ஆனால் பாடல் படிக்கணும். அதாவது மீட்டிங் ஆரம்பிச்சிட்டாலே பாடல் படிக்கணும், ஜப குறிப்பு ஜெபிக்கணும், மெசேஜ் கொடுக்கணும். இதுதான் எங்களுடைய இது. அது ஒரு பாடல் கண்டிப்பாக நான் 2 பாடலை படிச்சுட்டு தான் நான் என்ன செய்வேன், இந்த கர்த்தருடைய வேலைக்குள்ள வருவேன். அதனால இது யாருக்கோ பிரயோஜனமாக இருக்கும். இந்த பாடல் யாருக்காவது ஒருத்தவங்க பிரயோஜனம். ஏன்னா எல்லாரும் மியூசிக் போடணும், ராகத்தோடு படிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. நான் மியூசிக் போடலை, ராகம் போடலை, ராகமும் நான் படிக்கல. நான் புக்கில் இருக்க பாட்டை நான் படிக்கிறேன். யாருக்காவது எங்கேயோ 4 பேர்த்துக்கு நினச்சி இந்த பாட்டு பிடிக்கும். அது அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஆண்டவர் எப்படி நடத்துவார் அப்படிங்கிறது தான் இந்த பாடல். ஆண்டவர் ஒவ்வொருத்தங்களையும் பைபிள் வசனத்துக்கு பிரகாரம் ஒவ்வொரு நேரமும் ஆண்டவர் என்ன பண்ணினாரு, எப்படி மக்களை வரவழைச்சாரு, எப்படி ஆயுஷ்நாட்களை கூட்டி கொடுக்குறாரு, எப்படி கம்பீரமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பாடல். அதனால் பாடல் படிக்கிறேன். இது பாடல் ஒரு சில மக்களுக்கு என்ன செய்யும், ரொம்ப பிடிக்கும். ஒரு சிலர் ராகம் தான் வேணும், மியூசிக் வேணும் அப்படிம்பாங்க. அதுக்காக படிக்கல. பாடல் படிக்கணும், ஜப குறிப்பு ஜெபிக்கணும், கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கணும். அதான் என்னுடைய இது. தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்வோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்வோம். 5 அப்பங்களை 5000 பெருக செய்தார். 5 அப்பங்களை 5000 பெருக செய்தார். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்வோம். பொன்னோடு பொருளோடு புறப்பட செய்தாரே.